இருந்தவரும் இருக்கிறவரும் இனிமேல் வரப்போகிறவரும் ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் பிதாவாகிய தேவனை நான் ஸ்தோத்திரித்து மகிழ்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானத்திற்கென்று எடுக்க போகும் வசனம் ஏசாயா 43 அதிகாரம் அதன் 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று கர்த்தர் உரைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்தர் கூறும் வார்த்தை, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று. பொதுவாக நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு புதிய வருடம் தொடங்கினது என்றால், ஒரு புதிய நாட்கள் தொடங்குகிறது என்றால், அந்த நாள் கூடவே அதன் தேவைகளும் தொடங்குகிறது. இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட தேவையாக இருக்கும், நாளைக்கு அது அதை விட அதிகமாக இருக்கிறது போல இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு காலையிலிருந்து மாலை வரைக்கும் நம்ம வேலை செஞ்சு எல்லாம் முடித்து வீட்டுக்கு வரும்போது ஒரு பெரிய ஒரு யுத்தத்தையே கடந்து வர்ற போல் இருக்குது. அவ்வளவு தேவைகள், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டிய தேவைகள், இஎம்ஐ கட்ட வேண்டிய தேவைகள், வீட்டை நடத்துவதற்குண்டான தேவைகள், நம்மளுடைய அன்றாட தேவைகள் என்று அநேக தேவைகளின் நிமித்தம் பாரப்பட்டவர்களாய் நாம் அங்கும் எங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மால் கர்த்தரோடு கூட சேர்ந்து நிற்க முடியாது. ஏனென்றால் இந்த தேவைகளுக்காக நாம் ஓடும்பொழுது நம்மளுடைய உடல் பலவீனமும் நம்மளுடைய சிந்தனையின் பலவீனமும் நம்மை மிகவும் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக நம்மளை மாற்றிவிடும். என்றால் தேவனுடைய சமூகத்தில் நின்று சமாதானத்தோடு கர்த்தரை ஆராதிக்க விடாமல் தடுத்துவிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளுடைய உறவு கர்த்தரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கி போய்விடும். இதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கும் இருக்கிறார்கள். தேவனை விட்டு அவர்களுடைய உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கி போய்விட்டது. அப்பொழுதுதான் அவர்கள் அடுத்தது என்ன என்று கவலையில் இருக்கிறார்கள். அடிமைத்தனத்துக்கு போகிறாங்க. அடிமைத்தனத்துக்கு போனால் அங்கே இவர்கள் சுதந்திரமாக இருக்க முடியாது. அந்த பாபிலோனியர்கள் இவர்களுக்கு என்ன சொல்கிறார்களோ அதன்படி தான் இவர்கள் இருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் கூறுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று. அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக வாக்குத்தத்தமாக கர்த்தர் கூறுகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் நாம் தேவனை விட்டு பின்வாங்கி போகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்மளுக்கு பாரம் அதிகமாக இருக்கும். ஆனால் எப்பொழுதெல்லாம் தேவனோடு சேர்ந்திருந்தோமோ அப்பொழுதெல்லாம் நம்மளுடைய பாரம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அந்த பாரத்திலிருந்து விடுவிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தினாலே நாம் நகர்ந்து நம்மால் செல்ல முடியும். வாழ்க்கையில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நம்மால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வரலாறு மிகப்பெரிய வரலாறு. அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்து வந்த விதத்தை யார் படித்தாலும் யார் அறிந்து கொண்டாலும் கர்த்தரே தேவன் என்று தேவனை ஆராதிப்பார்கள். ஆனால் அந்த நடந்து வந்த சூழ்நிலையில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களோ கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள். நாமும் அதே போலதான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை அநேக காரியங்களில் வழிநடத்தி வந்திருப்பார். அநேக இக்கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிப்பார். அநேக சூழ்நிலைகளே நம்மை உயர்த்தி வைத்திருப்பார். நாமும் நினைத்திருப்போம் நம்மளுடைய வாழ்க்கை முடிந்தது அவ்வளவுதான் என்று. அந்த சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருப்பார். ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கு இப்பொழுது இருக்கும் இந்த சூழ்நிலையை நினைத்து கர்த்தர் நம்மை கைவிட்டுட்டாரோ என்று எண்ணி ஒவ்வொரு நாளும் அந்த பாரத்தை நாமே சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அப்படி சுமந்து கொண்டு போயிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையே கிடைக்காது. விடுவிக்கிறவர் ஒருவர் உண்டு என்றால் அது கர்த்தர் மட்டும்தான். அவர் இன்றைக்கு நம்மை பார்த்து கூறுகிறார், இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பாரமாக இருந்தாலும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று. இதோ பாரம் சுமக்கிற நம்மை கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து அழைத்திருக்கிறார். அவர் நம்மளுடைய பாரத்தை எடுத்து கல்வாரி சிலுவையிலே சுமந்து அன்றைக்கு ஜெயம் எடுத்தவராய் பரலோகத்தில் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். எனவே ஜெயம் எடுத்தவர் நம்மை அழைத்திருக்கிறார், நமக்கும் ஜெயம் தருவார். எனவே கர்த்தரோடு சேர்ந்திருப்போம்.
நம்மளுடைய பாரத்தை எல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் வைத்து அவருக்கு நேராக நம்மளுடைய கண்களை ஏறெடுக்கும் பொழுது அவர் இன்றைக்கு கூறுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று. இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் இனி அடுத்தது என்ன பண்ண போறோம் என்று வழி தெரியாமல் செங்கடலுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கும் போது செங்கடலை பிளந்து வழி தந்தவர், இதோ யோர்தானுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கும் போது யோர்தானை பின்னிட்டு திரும்ப போக செய்தவர், எரிகோவுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கும் போது எரிகோவை தகர்த்தவர், தாகம் எடுக்கிறதே என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது கற்பாறையிலிருந்து தண்ணீரை தந்தவர், இதோ கசந்த மாறாவை நாங்கள் குடிக்கிறோமே என்று சொல்லும்போது கசந்த மாறாவை நல்ல தேனாய் மாற்றி தந்தவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு ஜெயம் தருகிறவராய் இருக்கிறார். எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், என்ன கடினமான பாதையாக இருந்தாலும், அந்த பாதையை நமக்கு செவ்வையாக்கி தருகிற தேவன் நமக்கு முன்பாக செல்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று அவருடைய பாதத்திலே விழுந்து கிடப்போமே. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்வார். அது இப்பொழுதே தோன்றும். இன்றைக்கே உங்களுடைய கண்கள் காணும் விதமாக அவர் செய்து தருவார். எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒருவேளை கர்த்தரை விட்டு பின்வாங்கி வந்திருப்போமே என்றால், நம்மளுடைய பாரத்தின் நிமித்தம், கடன் பிரச்சனையின் நிமித்தம், சூழ்நிலை நிமித்தம் கவலைப்படாதீங்க. கர்த்தருக்கு நேராக கிறிஸ்தேசுவுக்குள் இன்றைக்கு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் மிக 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 சமீபமாக இருக்கிறது. கர்த்தர் உங்கள் நடுவில் புதிய காரியங்களை செய்வார். அது இப்பொழுதே தோன்றும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.